ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம் மீன் வறுக்கும்போது அந்த மீனோட மசாலா அந்த மீனில் ஒட்டாமல் நம்ம எண்ணெயிலே உதிர்ந்துருங்க. அந்த மாதிரி மசாலா உதிராமல் மீன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா தூள், கரம் மசாலா பொடின்னு சொல்லலாம். இதோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், போய் பாருங்கள். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேங்க. இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா காரத்தை கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இது நான் 1 கிலோ மீனுக்கு விடுறேன். நீங்கள் உங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது பாருங்கள், ஒரு பேஸ்ட் மாதிரி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து, அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு நம்ம மசாலாவை செஞ்சுக்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெய் விட்டதுனாலையும் ரொம்ப கெட்டியாக மசாலாவை செய்கிறதுனாலையும் என்ன ஆகுனா, மீன் மேலேருந்து அந்த மசாலா உதிராது, அதே மாதிரி ஒட்டாமலும் இருக்காது, நல்லா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு மீன் வறுக்கும் போது அந்த எண்ணெயும் காட்டுறேன், மசாலா எண்ணெயில் உதிராமல் இருந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனில் மசாலாவை பூசிக்க வேண்டியது தான். வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா சில மீனை பார்த்திங்கன்னா நம்ம ஹார்டாக ஹேண்டில் பண்ணலாம், சிலது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை மீன் அப்படியே உடஞ்சிரும், அப்படியே நில குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வஞ்சர மீன் அந்த மாதிரி சாஃப்டான ஒரு மீன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, 200 ரூபாய் புடவையை கட்டிட்டு நம்ம எங்கே வேணாலும் உட்காரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதே 10,000 ரூபாய் பட்டு புடவை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவையை கட்டிட்டு அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, அழுக்கு பட்டுரும் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மீனை பொறுத்த வரைக்கும். இப்போ வஞ்சர மீனை இந்த மாதிரி கையில் எடுத்துக்குவோங்க. எடுத்துக்கிட்டு மசாலாவை எடுத்து அதில் பூசணும். நம்ம மீன் அப்படியே போட்டு அப்படியே கிளறக்கூடாது. மசாலாவை எடுத்துங்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கோட் ஆகணும். அந்த பாருங்கள் மசாலா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மசாலா திக்காக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு மசாலா உதிரவே உதிராது. எவ்வளோ அழகாக நான் கோட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் அழகாக கோட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் கையில் எடுத்து அப்படியே பக்குவமாக அழகாக கோட் பண்ணி தட்டில் அப்படியே வச்சிடுறேங்க. எடுத்து எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்கள், மீன் மசாலா தடவி அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ தட்டில் தான் நான் பிளேட் பண்ண போகிறேன். அதாவது ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் இந்த மாதிரி தனியாக வச்சுக்குவோங்க. அவ்வளோதாங்க, மீன் மசாலா பூசி ரெடியாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், காரெல்லாம் அப்படியே உள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை வறுத்துக்க வேண்டியது தான். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காகவும் நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெயிலையும் இறங்கும். இதோட சத்தும் நமக்கு மீனை வறுக்கும் போது நமக்கு அதில் கிடைக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் கருவேப்பிலை, அதை எடுத்துக்கிறேங்க. இப்போ மீனை அழகாக அதில் வச்சிடுறேங்க. நான் 2 மீனை வறுக்கிறேங்க. முதல்ட்டு இங்கே பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மசாலாலாம் பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த மீனையும் நான் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த பக்கத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறமும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியது தாங்க. மீன் நல்லா 2 பக்கமும் வேக வச்சு அந்த மசாலா நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை நல்லாவே நமக்கு கொடுக்குங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் மீன் ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனை அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட மசாலா உதிரல. அப்படியே பாருங்கள், அந்த கலர் மட்டும் கொஞ்சம் இறங்கியிருக்கு எண்ணெயில். அவ்வளோதான், அங்கே பாருங்கள். அதுக்காகவே உங்களுக்கு நான் நல்லா அந்த எண்ணெயை நல்லா அப்படி க்ளோஸ்அப்பில் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட காரசாரமான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போட்ட அந்த மசாலாவில் எந்த ஒரு கலர் பொரியுமே சேர்க்கவே இல்லை. ஆனால் அந்த கலர் பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் மசாலா உதிரவே உதிராது.
கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு வந்து ஏன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 1 கிலோ மீனுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். வஞ்சிர மீன் இல்லைங்க, இது எல்லா மீனுக்குமே இந்த மசாலாவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம சூப்பராக அப்படியே ஆப்டாக நமக்கு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then bye from சிவகவி லைஃப் ஸ்டைல்.